வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து நான் அதாவது சாலிலையும் ஃபேண்ட்லேயும் டாப் தைச்சி வீடியோ போட்டிருந்தேன். அந்த டாப் மட்டும் நான் தைக்காமல் வச்சுருந்தேன். இதுதான் அந்த டாப்பு. ப்யூர் காட்டன் தண்ணியில் அலசி போட்டுட்டு எடுத்து வச்சுருக்கேன். லைனிங் வந்து 2 மீட்டர் எடுத்திருக்கேன். காட்டன் லைனிங் தான். அதுக்கு மேலே கொடுக்குறதுக்கு வந்து இது வீட்டில் இருந்தது, கொஞ்சம் டிசைன் ப்ளவுஸ் மாதிரி. ப்ளவுஸ் மெட்டீரியல் தான், வெறும் 60 பாயிண்ட் தான் இருக்குது. போதும் தாராளமாக. இது அகலம் கம்மியாக தான் இருக்கும், இருந்தாலும் நம்ம அகல வாக்கில் போட்டுட்டு பேக் சைடுக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் எடுத்துகிட்டு மீதி இருக்க கொஞ்சத்தை நம்ம கீழே ஒரு லைன் பார்டரு கைக்கு இதுக்கெல்லாம் எடுத்து நம்ம பண்ண போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது பிளாக் கலர் ஃபுல் வாயில் லைனிங் எடுத்திருக்கேன் நான். இது அப்படி நேராக கட் இது வந்து 70 பாயிண்ட் இருக்குது. நேராக கட் பண்ணிவிட்டு நாலாக மடித்து போட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட இருக்க லைனிங் எடுத்துக்கோங்க. இது ரொம்ப நாள் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதாவது துப்பட்டாவில் வந்து நம்ம எப்படி சுடிதார் தைக்கலாம் அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதோட டாப்பு தான் இது. நான் ரொம்ப நாளாக தைக்கவே இல்லை. இது அப்படியே வச்சுருந்தேன். 22 இன்ச்சு, அதில் பாதி 11ங்க. நான் வந்து ஒரு 2 இன்ச்சு லூஸ் வைக்க சொல்லியிருந்தாங்க, அதனால் 22 வைக்கிறேன். 20 இன்ச்சு இருக்குது, 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைக்க சொல்லியிருந்தாங்க. லூஸ் எக்ஸ்ட்ரா வைக்க சொல்லியிருந்தாங்க. அதனால் 2 இன்ச்சு சேர்த்து 22 வைக்கிறேன். 22 இதில் பாதி 11 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுறேன். இது நாலாக நான் மடித்து போட்டிருக்கேன், முன்னாடிக்கும் பின்னாடிக்கும். இப்போ 11 இன்ச்சு வச்சு நீங்கள் கீழே வரைக்கும் நல்லா கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. உயரம் வந்து 16 இன்ச்சுங்க. 16 இன்ச்சில் அரை இன்ச்சு தையலுக்கு போயிடும். மிச்சம் வந்து 15 தான். இது காட்டன்றதுனால தண்ணியில் போட்டாலும் கொஞ்சம் சுருங்கும், அதனால் சரியாக வரும். 15. இப்போ இந்த கார்னர் வந்து 1 இன்ச்சு வச்சுருக்கேன். கீழே வந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணி வச்சுருக்கேன். நெக்கு வந்து நான் 3 இன்ச்சு தான் வச்சுட்டு ஷோல்ட்ரு வந்து 4 இன்ச்சு வச்சேன். அப்புறமா போட் நெக்காகவே நான் வச்சுட்டேன். பொண்ணு அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி எனக்கு போட் நெக் வேணும் அப்படின்னு சொன்னனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து ஷோல்ட்ரு வந்து கம்மி பண்ணிவிட்டு நம்ம நெக்கு வந்து அகலப்படுத்திக்கலாம், அதனால தப்பு இல்லை. இப்போ ஆம்கோல் உயரம் வந்து 7 இன்ச் வச்சுருக்கேன். கார்னர் வந்து 1.25 இன்ச் இருக்குது. ஏன்னா இந்த ஷோல்ட்ரு நம்ம அகலமாக வச்சுருக்கனால உங்களுக்கு ஆம்கோல் உயரம் 7 இன்ச் வச்சுருக்கேன். இப்போ அந்த ஆம்கோல்லேருந்து கீழே 1 இன்ச் கம்மி பண்ணியிருக்கேன், அதில் கொண்டு வந்து சேர்த்துருங்க. அதே மாதிரி இந்த ஆப்பிள் கட் போட்டிருக்கேன், இதுவும் 1 இன்ச்சு வந்து கம்மி பண்ணிக்கோங்க. அப்போ அந்த யூ ஷேப் வரும். ஸ்ட்ரைட்டாக இருந்தால் நல்லாயிருக்காது இல்லையா, அதனால் இந்த யூ ஷேப் கொடுத்துருக்கேன் நான். இப்போ சைடில் வந்து நம்ம 1 இன்ச்சு வந்து கம்மி பண்ணியிருக்கோம். அந்த வளைவுக்காக, சுடிதாரோட வளைவுக்காக, ஜஸ்ட்டு வளைவுக்காக நம்ம கம்மி பண்ணியிருக்கோம். அதில் வளைச்சி வெட்டிக்குங்க. ஆம்கோல் வந்து 7 இன்ச் வச்சுருக்கேன். இது வந்து தாராளமாக போதும். வச்சு கூட பார்த்துக்கோங்க. நீங்கள் சொல்கிறதுக்கு தையலுக்கு விட்டுட்டு உங்கள் அளவு ட்ரெஸ் என்னவோ அதை வச்சு பார்த்துக்கோங்க. நான் அந்த வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்படி தையலுக்கு விட்டுட்டு வச்சு பாருங்கள். எனக்கு போதும், இந்த அளவு தான் நம்ம தையல் போடுவோம், அதனால் சரியாக வரும். இந்தளவு தையல் போடுவோம், அதனால் சரியாக வரும். அப்படியே நம்ம வரைஞ்சது போல் கட் பண்ணிடலாம். இப்போ 4 இன்ச்சு வச்சுருக்கேன் இல்லையா, நான் வந்து போட் நெக்குக்கு 4.5 இன்ச்சு, அந்த பொண்ணு கொஞ்சம் குண்டாக இருக்கும், 4.5 இன்ச்சு அகலம் வச்சனால மீதி வந்து நமக்கு ஒரு 2.25 இன்ச் அந்த மாதிரி தான் வரும். போதும். இப்போ முன்னாடி வந்து நல்லா குடஞ்சி கட் பண்ணிக்கோங்க. முன்னாடி ஆம்கோல் எப்பயுமே குடஞ்சி கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம இந்த காட்டன் டாப் இருக்குது பார்த்திங்களா, இது நல்லா 2 மீட்டர் கொஞ்சம் கூட தான் இருந்துச்சு, பெருசாக தான் இருந்துச்சு, நல்லா அகலமாகவும் இருந்துச்சு டாப்பு. அதை முக்கோணமாக மடித்து போட்டிருக்கலாம் கீழே கொடுக்கறதுக்கு ஸ்கர்ட்டுக்கு. இந்த மாதிரி முக்கோணமாக சமோசா ஷேப்பில் மடித்து போட்டுக்கோங்க. நல்லா தேய்ச்சி விட்டுறலாம். ஆல்ரெடி அயன் பண்ணிட்டேன். அயன் பண்ணாலும் அது காட்டன்றதுனால நமக்கு கொஞ்சம் சுருக்கமாக தான் இருக்குது. அது வந்து நம்ம இப்போ கிராஸாக போட்டு கட் பண்ணுறது, ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அவ்வளோவா சுருக்கம் இருக்காது. அதனால தான் இந்த இது வந்து கிராஸாக போட்டு நான் கட் பண்ணினேன்.
இல்லை மற்றபடிலாம் நம்ம ஃப்ளிட்ஸ் வைக்கிற மாதிரிலாம் தைச்சோன்னா கண்டிப்பாக இந்த இது வந்து சுருக்கம் விழுகத்தான் செய்யும், நல்லா இருக்காது. இது நீங்கள் வெட்டினதை அப்படியே மேலே போட்டு வரைஞ்சிக்கோங்க. அதுலேருந்து 1 இன்ச்சு மேலே ஏற்றிக்கோங்க. அப்போ வந்து ஈவனாக உங்களுக்கு சரியாக வரும். அதே அளவு கட் பண்ணாதீங்க, சைடில் வந்து இழுத்துக்கும். அதுலேருந்து 1 இன்ச்சு மேலே ஏற்றி மார்க் பண்ணிக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் வரைஞ்சதுலேருந்து நல்லா யூசேப் போட்டு நல்லா 1 இன்ச்சு மேலே ஏற்றி வரைஞ்சிக்கோங்க. பூனம்னா 1.25 மேலே ஏற்றிக்கோங்க. இப்போ உயரம் பார்க்கலாம். இந்த டாப்ஸோடு நல்லாவே கீழே இறக்கி தான் வைக்க சொல்லியிருந்தாங்க. அதனால் கொஞ்சம் பேண்ட்டு தெரிகிற மாதிரி இருந்தால் போதும்னு. இப்போ உயரம் பார்க்கலாம். இப்போ ஷோல்டர்லேருந்து உயரம் பார்க்குறேன். 46 இன்ச் இருக்குங்க. 46 இருக்குது மொத்தம் உயரம். 46 இருக்குது மொத்த உயரம். இப்போ மேலேருந்து நம்ம 15.5 இன்ச்சு கழிச்சிட்டு மீதி வந்து வச்சுக்கலாம். மீதி வந்து 32 நான் வைக்கிறேன். 15.5 இன்ச்சு வந்து கழிச்சிட்டு மீதி வந்து 32 வைக்கிறேன். இப்போ அதே இதுலேருந்து நம்ம அந்த கீழே சைடில் இருக்கிற அளவுக்கு அப்படியே கொண்டு போய் சேர்த்துடலாம். கொஞ்சம் ஒட்டு போடுற மாதிரி இருக்குது. இந்த யூசிப் வந்து லைட்டாக ஒரு சைடில் வந்து ஒட்டு கொடுக்குற மாதிரி இருக்குது. அது ஆல்ரெடி வந்து 32 இன்ச் வச்சுருக்கேன் உயரம். அது எப்பயுமே வந்து அம்பர்லா டாப்க்கு நமக்கு வந்து வரத்தான் செய்யும். மொத்த உயரம் 2 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணி 48 வச்சுருக்கேன். 46 இன்ச்சு 48 வச்சுருக்கேன். இது ஸ்கர்ட்டோட உயரம் வந்து 32. லைட்டாக ஒட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும், அது கொடுத்துக்கலாம். சைடு வந்து நல்லா மேலே ஏற்றி உங்களுக்கு பிடிக்கும்னா இன்னும் கூட நல்லா மேலே ஏற்றி வரைஞ்சிக்கோங்க. இப்போ அது 1 இன்ச்சு வந்து நம்ம கம்மி பண்ணுவோம் இல்லையா. இப்போ சைடு ஒயரெல்லாம் நம்மளோட விருப்பம்தான். சிலர் வந்து நல்ல அதாவது இந்த சைடும் ஒரே அளவாக கேட்பாங்க. சிலர் வந்து நல்ல தூக்குன மாதிரி வேணும் சைடில் அப்படின்னு கேட்பாங்க. சில மெட்டீரியல் வந்து கம்மியாக இருக்கும், லைட்டாக தூக்குன மாதிரி நம்ம வைப்போம். அது ஒரு மெட்டீரியல் பொறுத்து இருக்கிற துணியை பொறுத்து நம்ம வச்சுக்கிறதுங்க. அது நீங்கள் வந்து ஈக்குவலாக அந்த பக்கம் 32 வைக்கிறீங்க, அந்த பக்கம் 32 தான் வேணும்னா ஈக்குவலாக வச்சு மார்க் பண்ணி இந்த மாதிரி யூசேப் போட்டுக்கலாம். இல்லை இந்த பக்கம் 32 அந்த பக்கம் ஒரு 28 வைக்கிறீங்க, 4 இன்ச்சு மேலே ஏற்றி நல்ல யூசேப் கொடுத்து வைக்கிறீங்க அப்படின்னாலும் கொடுக்கலாம். நம்மளோட விருப்பம் தான் அந்த சைடில் கொடுக்குறது அளவு. அதனால் அந்த சைடில் கொடுக்குற அளவு எவ்வளோன்னு நான் சொல்லலை. நான் இருக்கிறத அப்படியே மதிப்பாக போட்டு நான் வரைஞ்சி எடுத்துட்டேன். இப்போ லைனிங் வந்து அதே சமோசா வடிவத்தில் தான் நான் போட்டிருக்கேன். போட்டுட்டு அதை வச்சு அப்படியே நான் கட் பண்ண போகிறேன். இதுக்கும் நம்ம வந்து லைனிங்கும் ஜாயின் பண்ணி தான் ஆகணும். நம்ம வந்து இது ரொம்ப ஹைட்டெல்லாம் வராது, கம்மியாக தான் வரும். ஒரு 5 இன்ச்சு மேலே ஏற்றி தான் வரும். ஏன்னா இது அகலும் நமக்கு கம்மி தான், அதனால் வந்து கம்மியாக தான் வரும். இப்போ மேலே வந்து அதே அளவே வெட்டிக்கலாம். மேலே அதே அளவு வெட்டிக்கலாம். கீழே வந்து ஒரு 5 இன்ச்சு மேலே ஏற்றி தான் வரைகிறேன் நான். சும்மா நமக்கு ஜஸ்ட் இதுவும் காட்டன் தான், அதனால் வந்து ரொம்ப நமக்கு இறக்கி வேணாம் லைனிங்க அப்படின்னு. கொஞ்சம் மேலே ஏற்றினாலும் ஒன்றும் தெரியாது. அதனால் வந்து ஒரு 5 இன்ச்சு மேலே ஏற்றி நான் வச்சுருக்கேன். இது 2ஆக கட் பண்ணிக்கலாம். இதுக்கும் நம்ம ஒட்டு கொடுத்து தான் ஆகணும் சைடில். இப்போ கையில் ஜாயின் பண்ணுற மாதிரி கீழே கொடுத்து ஒரு தையல் போட்டுட்டு அப்படியே நம்ம மடித்து தைச்சிடலாம். தைச்சிட்டு 2 ஒரே அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ லைனிங் வந்து நான் ஒட்டு போட்டுட்டு கீழே வந்து நல்லா உருட்டி அடிச்சிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி உருட்டி அடிச்சிட்டேன். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன். நாளைக்கு வந்து நெட்டடு சாரியில் எப்படி சுடிதார் தைக்கலான்றது சொல்ல போகிறேங்க. பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நாளைக்கு வீடியோ பாருங்கள். அதாவது நெட்டடில் சாரீ இருக்கு இல்லையா, அதில் நம்ம நாளைக்கு சுடிதார் தைக்க போகிறோம். அது ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்தீங்க, நெட்டடு சாரியில் தைச்சு உங்களுக்கு சொல்லிக் கொடுங்கன்ட்டு. நாளைக்கு அதாவது சின்ன பொண்ணுக்கு தான், ஒரு 13-12 வயசு பொண்ணுக்கு தான். ரொம்ப வளர்த்தியான பொண்ணெல்லாம் கிடையாது, சின்ன பொண்ணுக்கு தான். இப்போ வந்து நம்ம இதுக்கும் ஒட்டு போட்டுட்டோம், லைனிங்க்கும் ஒட்டு போட்டு கீழே மடித்து தைச்சிட்டோம். இதுக்கு நம்ம வந்து கீழே வந்து அந்த சைடில் கொஞ்சம் பார்டர் கொடுக்க போகிறோம். நம்ம
அதுக்கு நம்ம வந்து பாடிக்கு லைனிங் எல்லாம் வச்சுட்டு அடித்து திருப்பி லைனிங்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் மீதி வர்றதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி 1 இன்ச் அளவு தான் வெட்ட போகிறோம், அவ்வளோதான் வரும். கட் பண்ணிவிட்டு கீழே பார்டர் கொடுத்துக்கலாம். லைனிங் கிளாத்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இருக்குது. சப்போஸ் வந்து நம்ம தைக்கும்போது கொஞ்சம் நமக்கு இந்த கிளாத்து வந்து பத்தலை அப்படின்னா லைனிங் கிளாத் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த கிளாத்து வந்து நமக்கு மெயின் கிளாத் வந்து சரியாக இருக்குது, லைனிங் கிளாத் எக்ஸ்ட்ரா இருக்குன்னா அதை கட் பண்ணி விட்டுறலாம். பத்தலைனாலும் அது ஈக்குவலாக ஆயிரும், அது எக்ஸ்ட்ரா இருந்தாலும் நம்ம சைடில் வந்து கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ நான் 4.5 இன்ச் வைக்கிறேங்க. 3 இன்ச்சு வச்சு தான் நான் மார்க் பண்ணியிருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் போட் நெக்குன்னு சொன்னனால நான் 4.5 இன்ச் வச்சு மார்க் பண்ணுறேன். நம்ம ஷோல்ட்ரு வந்து இதுக்கு அகலமாக தான் நான் வெட்டியிருக்கேன், 4 இன்ச்சு, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது பேக் சைடு. ஃப்ரண்ட்லேயும் நம்ம போட் நெக் தான் பண்ண போகிறோம். ஏன்னா இதுக்கு வேறு என்ன டிசைன் வச்சாலும் நமக்கு தெரியாது, கொசன்னு இருக்கு இல்லையா, அதனால் வந்து நமக்கு டிசைன் அவ்வளோவா தெரியாது. சும்மா வந்து நான் பட்டன் தான் வச்சு விட போகிறேன். அதனால் 2 பக்கமுமே போட் நெக் தான். முன்னாடி வந்து நான் 4.5 இன்ச் வைக்கிறேன். ஏன்னா நம்ம போடணும் கழட்டணும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் தானே நல்லாயிருக்கும், அதனால் வந்து 4.5 இன்ச் வைக்கிறேன். இந்த மாதிரி ஜிப்பு வைக்கிறது அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நம்ம முன்னாடி ஏற்றி வைக்கலாம். ஆனால் இது நம்ம வந்து தலைவலி போட்டு கழட்டுறதுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணுன்றதுக்காக 4.5 இன்ச் வச்சுருக்கேன். பேக் சைடு வந்து ஒரு 2.5 இன்ச் வச்சுருக்கேன். இப்போ ஆம்கோலுக்கு லைட்டாக ஒரு நூல் விட்டுட்டு நான் கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் தைக்கணும். கொஞ்சம் நமக்கு எக்ஸ்ட்ரா வேணும் கீழே பார்டர் கொடுக்கறதுக்காக, அதனால் வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக நான் வெட்டியிருக்கேன். நான் பத்தாவது துணியில் வந்து நம்ம தைச்சு அதை ஃபினிஷ் பண்ணுறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கட் பண்ணி ஜாயின் பண்ணி அதை தைக்கிறதுலாம் வந்து ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாதுங்க. தாராளமாக இருந்து அது ஈஸி. அதை நம்ம பத்தாமல் இருந்து அதை ஃபினிஷ் பண்ணி நம்ம முடித்தோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் இருக்க சந்தோஷமே வேறு தான். அப்படி தான் இருந்துச்சு இந்த ட்ரெஸ்ஸுக்கும். நான் இன்றைக்கி அந்த கீழேலாம் வேறு ப்ளைனாக தான் பார்டர் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்து நமக்கு பாடி உயரத்துக்கு போக சைடில் கொஞ்சம் கிடச்சிது. ஒரு 4 இன்ச் அளவு இருந்துச்சு, அது 1 இன்ச்சு அகலம் வச்சு 4 பீஸ் கட் பண்ணிவிட்டு அது 10க்கும் கொஞ்சம் ஜாயின் பண்ணிட்டேன். இந்த ஆம்கோல் கழுத்தில் வர பீஸை வச்சு நான் கைக்கு வந்து பார்டர் கொடுத்துட்டேன். இப்போ அந்த திருப்பி கழுத்து வந்து அடித்து திருப்பிட்டு எஜ்ஜிலே தையல் போடுங்க. இது பேக் சைடு. நான் என்னென்னு தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாலும் சில பேர் வந்து புரியல, இந்த வீடியோ வேஸ்ட்டெல்லாம் சொல்கிறீங்க. நாங்கள் சொல்லித்தரதை விட நீங்கள் வந்து இதிலேருந்து நீங்கள் என்ன ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறீங்க, இதிலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்குறீங்கன்றது ஒரு விஷயம் இருக்குங்க. ஏன்னா வந்து எல்லாருமே வந்து அக்யூரேட்டாக எல்லாமே சொல்லி தந்துட மாட்டாங்க. சில விஷயங்கள் வந்து நம்மளாக தான் வந்து எடுத்துக்கணும், நம்மளாக தான் புரிஞ்சுக்கணும். சரி இப்படி இதை பண்ணியிருக்காங்க, இதே மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சிலர் வந்து புரியல, நீங்கள் போகிற வீடியோ வேஸ்ட் அப்படிலாம் சொல்கிறீங்க. ஆனால் அது வந்து ஒருத்தவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, டெய்லரிங்னா என்னன்னே தெரியாது. அப்படி இருக்கவங்க பார்க்குறப்ப வந்துட்டு அப்படி தான் தோணும், அவங்களுக்கு என்ன புரியாது. இது ஓரளவுக்கு நல்லா தைக்கிறாங்க, தெரியும் சுடிதார்னா இப்படி தான் அப்படின்றது தெரிகிறவங்களுக்கு நான் போகிற வீடியோஸ் வந்து நல்லாயிருக்கு, புரியும். பேசிக்காக தெரியாதவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து புரிய வாய்ப்பு இல்லை. அதனால் வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் கற்றுக்குவீங்க. ஏன்னா நான் வீடியோ போடுற மாதிரி யாருமே உங்களுக்கு போட மாட்டாங்க, டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு போயிடுவாங்க. நான் இந்த அளவுக்குலாம் பொறுமையாக ஒரு பாட்டு நான் தைக்கிறதுக்கெலாம் சத்தியமாக யாருமே சொல்லித்தர மாட்டாங்க. நானே எவ்வளவோ வீடியோ பார்த்துருக்கேன், இந்த அளவுக்குலாம் பொறுமையாக யாரும் சொல்லித்தர மாட்டாங்க, அது உங்களுக்குமே தெரியும். ஆனால் கொஞ்சம் ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் ஒத்து பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணியிருக்கேன்றது உங்களுக்கே புரியும். ஆம்கோல்லாம் ஜஸ்ட்டு நம்ம வச்சுக்கிறது தான் அளவு, ஒருத்தவங்களுக்கும் ஒரு மாதிரி இருக்கும் ஆம்கோல். கை வந்து இந்த மாதிரி வச்சு பார்த்து கட் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து ஆம்கோலில் தைக்கும்போது உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வராது. கை வந்து உங்களுக்கு தேவையான அளவு வச்சுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ முன்னாடி கை கட் பண்ணிக்கலாம். இந்த சைடில் வந்து கொஞ்சம் வச்சு தான் நம்ம கீழே கட் பண்ணணும், அந்த யூஸ் போக அதில் மீதம் வந்தது தான் இது. அது நம்ம ஒட்டு போட்டுட்டு
சைடில் வந்து ஒட்டு போட்டுட்டு மீதம் உள்ளது தான் நான் பத்துமோ பத்தாதோன்னு நினச்சேன். ஆனால் கரெக்டாக வந்துருச்சு கை. இப்போ கழுத்துக்கு வந்து நான் ஒரு லைன் க்ரீன் கலர் பைப்பிங் கொடுக்குறேன், கொஞ்சம் அழகாக இருக்கும் அப்படின்றதுக்காக. முன்னாடி கழுத்துக்கு மட்டும், வேறு கீழே அந்த மாதிரிலாம் பைப்பிங் கொடுக்கல. கழுத்துக்கு கொடுத்துட்டு நான் ஆம்கோலுக்கு தான் கொடுக்க போகிறேன். லைட்டாக இழுத்து கொடுங்க. அது லைட்டு போடாமல் தெரியல, அதனால் வந்து டக்கு டக்குன்னு எடுத்துட்டேன். இப்போ உருட்டி தைச்சிடலாம். இது காட்டன்றதுனால நமக்கு அழகாக வரும் பைப்பிங்க்கு. ரெண்டாவது கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த பிளாக்ல வந்துருக்க மல்டி கலரும் சரி, நம்ம கொடுத்துருக்க அந்த பிளெயின் க்ரீனுக்கும் சரி, செமையாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, திருப்தியாக இருந்துச்சு. ரொம்ப அழகாக ஒரு ட்ரெஸ்ஸு தைச்சிருக்கோன்னு. இது வேறு யாருக்கும் கிடையாது, என் அத்தனை பொண்ணோட தான். எப்படியும் வந்து லைட்டாக அங்கங்கே கட் பண்ணிவிட்டு ரெண்டாவது தையல் போட்டுக்கோங்க. இப்போ அமுக்கு தையல் போட்டுக்கலாம் சொல்கிறதுக்கு. அப்படியே வெளியில் எடுக்க வேணாம், அப்படியே திருப்பிக்கலாம். 2 தையலாக போட்டு விட்டுடலாம் ஸ்ட்ராங்காக. எல்லாம் நமக்கு கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ ஆம்கோலுக்கு வந்து நம்ம பைப்பிங் கொடுக்குறேன். சிலருக்கு வந்து பைப்பிங் கொடுக்குறது பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அப்படியே கையை வந்து மிஷின்லேயே தைச்சி விட்டுறலாம். அது உங்கள் விருப்பம் தான். இப்போ அழகாக உருட்டி தைங்க. பைப்பிங் ஏன் கொடுக்குறேன்னா கை வந்து உங்களுக்கு சுருக்கம் வராது. நம்ம இப்போ வெளியில் போட்டு போனாலுமே வந்து இது தைச்சதான்றது அளவுக்கு யோசிப்பாங்க. ஆம்கோல் பைப்பிங் கொடுத்துட்டா இது ரெடிமேட் தான் அப்படின்னு நினப்பாங்க. நமக்கு வந்து பார்க்குறதுக்கு நல்ல லுக்காகவும் நீட்டாகவும் தெரியும், அதுக்காக தான் பைப்பிங் கொடுக்குறது. இது இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக தான் நான் கட் பண்ணியிருக்கேன். கைக்கு வந்து நம்ம இந்த மேலே கட் பண்ணோம் இல்லையா, மடித்து போட்டு அந்த இதில் கட் பண்ண லைனிங் பீஸும் மெயின் பீஸும் இருக்குது. அதுலேயே நான் வந்து 2 கைக்கும் லைனிங் எடுத்துக்க போகிறேன். அந்த மேலே சமோசா முக்கோணமாக மடித்து போட்டு நம்ம கட் பண்ணுவோம், அதில் எக்ஸ்ட்ரா வந்து நிற்கும் இல்லையா மேலே கட் பண்ணது, அதை வச்சு உள்ள கைக்கில் 2 லைனிங்கில் வர்றது ஒன்றுக்கும், இது மெயின் கிளாத்தில் வர்றது ஒரு கைக்கும், 2 கைக்கும் நான் லைனிங் அதுவே கொடுத்துக்கிட்டேன். லைட்டாக வந்து நம்ம அடியில் கொடுத்துருக்க கிளாத்து மட்டும் இழுத்து கொடுக்கணுங்க. அது நேர் பீஸ் தான் இருந்தாலுமே லைட்டாக இழுத்து கொடுக்கணும். தையல் வந்து ரொம்ப பட்டையாக போடலை, 1/4 இன்ச்சில் பாதி அளவு தான் போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம கொடுத்துருக்க பீஸே 1 இன்ச்சு தான், இது பிரிஞ்செல்லாம் வராது. அப்படியே மடித்து அந்த எட்ஜிலேயே தையல் போடுங்க கீழே. அந்த எட்ஜிலே போடுங்க. ரொம்ப பட்டையாலாம் வராது, ஒரு 1/4 இன்ச்சு அகலம் தான் வருங்க. இதே மாதிரி லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போயிருங்க. இப்போ அப்படியே மடித்து நம்ம தைச்சிட்டு வந்துடலாம். இப்படி லைட்டாக மடித்து கொடுத்து தைச்சிங்கன்னா உங்களுக்கு 1/4 இன்ச்சு அகலம் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே பார்டர் வந்து ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து இந்த மீதி இருக்க கொஞ்சம் பீஸை வச்சு நம்ம கட் பண்ணி கொஞ்சம் ஜாயின் பண்ணி கைக்கு பார்டர் கொடுத்துடலாம். அவ்வளோதான், மீதி வேறு எதுவுமே இல்லை. சரியாக போச்சு. ஒரு 60 பாயிண்ட்டுக்கு கம்மியாக தான் இருக்கும். அதை வச்சு நம்ம முன்னாடி கொடுத்து கீழே பார்டர் ஃபுல்லாக கொடுத்து கைக்கும் நம்ம கொடுக்க போகிறோம். இதெல்லாம் கழுத்தில் கட் பண்ணது, இது ஆம்கோலில் கட் பண்ணது. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கட் பண்ணி வைக்கிறேன். இப்போ கைக்கு வச்சு தைச்சிடலாம். ஜாயின் பண்ணிட்டேன் நான். சேம் நம்ம கீழே எப்படி கட்டுக்கு தைச்சோமோ அப்படியே தான் கைக்கும். நம்ம கீழே அடியில் கொடுத்துட்டு மேல் வாக்கில் அப்படியே திருப்பிக்கலாம். மேல் வாக்கில் திருப்பி எட்ஜில் தையல் போட்டுட்டு அப்படியே நம்ம மடித்து தைச்சிடலாம். ரொம்ப அழகாக இருக்குங்க.
இதுக்கு மட்டும் கிடையாது, நீங்கள் எதுக்கு வேணாலும் இந்த மாதிரி பார்டர் கொடுக்கலாம். இதை வந்து அப்படியே மடித்து தையல் போட்டுடலாம். அவ்வளோதாங்க, கையை முடிஞ்சு. நான் அடுத்து வந்து நம்ம ஆம்கோல் வச்சு ஜாயின் பண்ணலாம். அடையாளப்படுத்திக்கோங்க, ஒரு 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அது மேலேயே வச்சு தைக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். இந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு அப்படியே தைக்க ஆரம்பிங்க. கரெக்டாக அந்த நம்ம மார்க் பண்ணதுலேயே தைச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வருங்க. சும்மா மார்க் பண்ணாமல் அப்படியே தைச்சணும், சில இடத்துல கூட குறையா வரும். இப்போ ஃபுல்லாக நம்ம தைச்சிட்டு 2வது தையல் போட்டாச்சு. இப்போ 2 கையும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. 2 கையும் சரியாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. 2 கையும் கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து ஸ்கர்ட்டு பகுதியை வச்சு தைச்சிடலாம். சென்டர் அடையாளப்படுத்தியிருக்கோம், அதே மாதிரி அதுலேயும் நான் சென்டர் அடையாளப்படுத்தியிருக்கேன். இப்படியே நம்ம லைனிங் வச்சு தையல் போட்டிருக்கோம், அந்த தையல் மேலே அப்படியே போட்டுவாங்க. எங்கேயாச்சும் கொஞ்சம் சரியில்லாமல் இருந்துச்சு, கொஞ்சம் நகண்டு வந்துருச்சு தையல்னால் அதை சரி பண்ணி போட்டுட்டு வாங்க. சரி பண்ணினா நீங்கள் தைக்கிறப்ப அதை ஈவன் பண்ணி போட்டுட்டு வரணும், அவ்வளோதான். இப்போ அந்த தையல் மேலே நான் போட்டு வரேன். நீங்கள் சென்டர் அடையாளப்படுத்திருக்கேன், அது கரெக்டாக வந்திருக்கு. இன்னும் லைனிங் கிளாத் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெட்டினது சரியாக போச்சு, கொஞ்சம் பத்தலை. அது லைனிங் கிளாத் வந்து சரியாக வந்துருச்சு. நான் சொன்ன மாதிரி அதே அளவுலாம் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரா வருங்க. இப்போ அமுக தையல் போட்டு சைடு ஜாயின் பண்ணிடலாம். இதில் வேறு எதுவும் எந்த டிசைன் வச்சாலும் நம்ம இந்த மாதிரி பூ டிசைனில் வந்து உங்களுக்கு தெரியாது. அதனால் சும்மா சரி ப்ளைனாக இருக்கா, நானும் சும்மா ஒரு பட்டன் ஒர்க் மட்டும் பண்ணியிருக்கேன். இப்போ சைடு வந்து கை ஜாயின் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஓரத்தில் ஜாயின் பண்ணுங்கள், அப்புறம் அடுத்தடுத்து ஒரு 2 தையல் இல்லைன்னா 3 தையல் போட்டுக்கோங்க, பிரித்து விட்றதுக்கு வசதியாக. இப்போ எதுவுமே எனக்கு எக்ஸ்ட்ரா இல்லை, கரெக்டாக வந்துச்சு கீழே வரைக்கும். இப்போ 2வது தையல் போட்டுடலாம். இந்த மாதிரி வந்து சுடிதார் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டில் முடிக்கும் போது அந்த பீஸை வந்து அப்படியே மேலே தூக்கி வச்சு நல்லா டைட்டாக தைச்சி விடுங்க. நான் சொன்ன மாதிரி ஒரு 5 இன்ச்சு தான் கேப்பு லைனிங்க்கு, போதும் தாராளமாக. பாருங்கள் இந்த மாதிரி வந்துடும். வெரைட்டி காமிக்கிற பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த கலர் காம்பினேஷன் செம்மையாக இருக்குது. இதுக்கு வந்து ஃபேண்ட்டு வந்து சாண்டல் கலர் போடலாம், ஒயிட் கலர் போடலாம், ரெட்டு போடலாம், இல்லை பிளாக் அண்ட் பிளாக் போடலாம். நம்மக்கிட்ட என்ன கலர் இருக்கோ போடலாங்க. இதில் லைட்டாக ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க, அதுவும் போடலாம். அவசரத்துக்கு எந்த ஃபேண்ட்டு வேணாலும் எடுத்து போட்டுக்கலாங்க, இது தானே கிடையாது. இந்த மாதிரி மல்டி கலரில் நம்ம தைச்சிட்டோம் அப்படின்னா நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம். இந்த இது வெறும் பட்டன் வந்து 10 ரூபா தாங்க, வெறும் 10 ரூபா தான். ஒரு பாக்கெட் வந்து சரியாக வந்துச்சு. இதுக்கு சுத்தம் கழுத்து சுற்றி ஒட்டிட்டு கீழே வந்து இதில் டிசைன் கொடுத்துருக்காங்க, அது மாதிரி ஒரு 4 வச்சுருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்கள் ஒட்டுறது வந்து ஒரே அளவாக கேப் இருக்கணும், ஒரே அளவாக வந்து அந்த பைப்பிங் கீழே நீங்கள் வந்து கொடுத்து விட்டு ஓட்டிட்டு வாங்க. இப்போ கழுத்து லாஸ்ட் வரைக்கும் ஒட்டிடலாம். இப்போ போட் நெக்குன்றதுனால நமக்கு அதிகமாக தேவைப்படாது, ஒரு பாக்கெட்டே போதும் ஒரு இதுக்கு. இது வந்து 10 ரூபா தான் அதுக்கு செலவு, இந்த பட்டனுக்கு.
இப்போ ஷோல்டர் வரைக்குமே ஒட்டிடுங்க. இப்போ இந்த கம்மு தான் வச்சு நான் ஓட்டுறேங்க. இந்த டிசைன் கொடுத்துருக்க மாதிரி இந்த ஒரு 4 பட்டன் வச்சுருக்கேன், வேறு ஒன்றும் பண்ணலை நான். இது கலரே செம்ம கலருங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ பொம்மைக்கு போட்டு காமிச்சிடுறேன். இது கொஞ்சம் பெரிய சுடிதார் தான், ஆனால் பேக் சைடு வந்து நான் பின்னு குத்திருக்கேன். அதனால் வந்து உங்களுக்கு ஃபிட்டாக இருக்க மாதிரி தெரியுது. இப்போ கீழெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. ஒரே மாதிரி நம்ம கொடுத்துருக்கிறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. வெறும் ஒரு 60 பாயிண்ட்டில் வந்து இந்த மாதிரி தைக்கிறதுலாம் வந்து சாதாரணம் கிடையாதுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா ஈஸியாக நம்மளும் பண்ணலாம். நம்ம வந்து யோசிக்கணும், சரி இதில் இருக்கிற மிச்சத்தை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.